சார் உங்கள் நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்கள் சார். சார் உங்கள் நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்கள் சார். நாய்க்குட்டி பத்தி சொல்ல சொன்னா, அவரு எந்த நாய்க்குட்டி பத்திப்பா சொல்வாரு? ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகவாதிகளை பத்தி சொல்வாரா? இல்ல தற்குறி ஊபிஸ்கள பத்தி சொல்வாரா? அவர் எந்த நாய்க்குட்டி பத்தி உன்கிட்ட சொல்வாரு? ஏன்னா, அவரு ஏகப்பட்ட நாய்கள வளர்க்குறாருப்பா. எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர முடியுமா சார்? ஆ, எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர முடியுமா சார்? ஆ. ஏன்பா தம்பி, அவரு இந்த மாநிலத்தோடைய முதலமைச்சர்ப்பா. அவர்கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து குடுங்கன்னு கேட்குற. ஆல்ரெடி அவரு ஏகப்பட்ட வீடியோஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தானே இருக்காரு. சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லுங்கள் சார். மோட்டிவேஷன். அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லுங்கள் சார். மோட்டிவேஷன். அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்கள். சிஎம் சார், உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லுங்க. அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்ற மாரி அந்த குட்டி குழந்தை சொல்லுது. அதாவது மக்களுக்கு நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க அப்படின்ற மாரி அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. த- நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்களே ஆ. கலெக்டராக போகிறேன், ஆமாம் சார். போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். நைஸ். வெரி நைஸ். ஆக்சுவலா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள நாம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஆனா எஸ். ஆனா இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மாநிலம் நல்ல நிலையில இருக்கும் பொழுது இத மாதிரி சோஷியல் மீடியா பிரபலங்களை கூப்பிட்டு வச்சு மஜா பண்ணார்னா நாம பாராட்டலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். நீங்களே சொல்லுங்க, நம்ம தமிழகம் நல்ல நிலையில இருக்கா? இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல, அவுட் ஆஃப் த கண்ட்ரோலா தான் இருக்கு. இந்த நிலையில இதெல்லாம் அவசியம் தானா? இந்த வெத்து விளம்பரம்லாம் தேவைதானா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, படிப்பை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க என கல்வியை முன்னிறுத்தி இன்ஸ்டாவில் கலக்கும் சிறுவர்கள் தேவா ஜீவா உடன் உங்கள் ஸ்டாலின் வைப் வித் எம்கேஎஸ். என்ன சொல்லியிருக்காரு? படிப்பை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஆ? இதெல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்கு. இது மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க இதுக்கேத்த மாதிரியான ஆட்சியை பண்றீங்களா? இல்ல, ஆசிரியர்கள் இங்க போராட்டம் பண்ணாங்களே, அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? எங்க போனீங்க? தமிழகத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4.25 ஆண்டுகள்ல 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள், 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், இந்த போக்சோ வழக்கு சொல்லுவாங்களே, அது எல்லாமே பதியப்பட்டிருக்கு. இது எல்லாமே அபிஷியல் டேட்டா. பதியப்படாத குற்றங்கள் இன்னும் எவ்வளவு நடந்திருக்குமோ தெரியல. விளாத்திக்குளம்ல ஒரு மாணவிய கொடூரமா கொன்னு இருக்கானுங்க. ரொம்ப கொடூரமா கொன்னு இருக்கானுங்க. இன்னமும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்ல. ஆனா இங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு? ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இவரு அந்த பசங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? ரீல்ஸ் மட்டும் போடாதீங்க, படிக்கவும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நூற்றாண்டினுடைய ஆக சிறந்த நகைச்சுவைனா அது இதுதான். முதல்வர் ஐயா, அதே மாதிரி நீங்களும் ரீல்ஸ் மட்டும் போடாம தயவு செய்து உங்க ஆட்சியின் கீழே தமிழகம் என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத கண்ணை திறந்து பாருங்க. வெறும் வெத்து விளம்பரம் மட்டும் பண்ணாதீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அரசு பள்ளிகளுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? ஒழுங்கான கட்டிடங்கள் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, அந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் கூட இங்க இல்ல. இப்ப ரீசெண்டா 43 குழந்தைகள் சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. திமுக அரசு போடக்கூடிய முட்டைகள் அழுகி போயிருக்கு. அந்த பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் தரமற்றதா இருக்கு. இத மாதிரி மோசமான விஷயங்களை சரி செய்யறதை விட்டுப்புட்டு இவர் இங்க உட்கார்ந்துகிட்டு சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு, ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. உங்க விளம்பர வெறிக்கு எல்லையே இல்லையா? குழந்தைகளை வச்சுட்டா விளம்பரம் பண்ணுவீங்க? முதல்ல இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூல்ல அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாம போதை பொருட்களுடைய நடமாட்டம் ஸ்கூல் வரைக்கும் வந்துடுச்சு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இது எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துகிட்டு வக்கனையா அட்வைஸ் மட்டும் பண்றது. அடுத்து திமுக அமைச்சர் ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு சமீபத்துல ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கையை காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். மார்ச் 15 அன்று தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் என்டிஏ அரசையும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதால் எனது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மனநிலையில் நான் இல்லை. ஓ, இவருடைய பர்த்டே வாணிக்கு ரைட்டு. ஆகையால் கழக நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த அன்பர்கள் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி அவர் சொல்றாருன்னா, எல்லாருமே வரணும். வந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்ற மாரி அர்த்தம். எப்படி பொண்ணுங்க டிக்ஷனரியில வேணான்னா வேணும்னு சொல்லுவாங்களோ, அதே மாரி தான் இந்த அரசியல்வாதிகள் டிக்ஷனரியில வேணான்னா வேணும்னு அர்த்தம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளுடைய சின்னவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்ன சின்னவர்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே சின்னவர்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் சின்னவர்ன்னு கூப்பிடுறதே கிடையாது. இவரு வாண்டடா கூப்பிட்டே ஆகணும் அப்படின்றத இப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இங்க ஏவா வேலு அவர்களும் பண்ணியிருக்காரு. இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது நமக்கே அவ்வளோ காண்டாகுதே! அண்ணாமலைக்குலாம் எவ்வளோ காண்டா இருக்கும். அந்த மனுஷன் சும்மாவே திமுகவ தூக்கி போட்டு மிதிப்பாரு. வாயிலேயே மிதின்னு மிதிப்பாரு. இந்த சம்பவத்தை பார்த்து அந்த மனுஷன் சும்மா இருப்பாரா? சும்மாவே இருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. கடந்த ஆண்டு வரை தனது பிறந்தநாளுக்கு சமூக வலைத்தளங்களில் தானே போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்தவர் தான் திமுக அமைச்சர் அண்ணன் திரு வேலு அவர்கள். இந்த ஆண்டு புது அவதாரம் எடுத்திருக்கிறார். அவருக்கு தனது பிறந்தநாளை மக்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அவரது சொந்த கட்சிக்காரர்கள் கூட அவரது பிறந்தநாளை மறந்து போய் விடுவதால் அவர்களுக்கு அதனை நினைவுபடுத்தும் விதமான ராஜதந்திரங்களை பயன்படுத்துவார். அதில் ஒன்று தான் இது. நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் 14 கோடி வீடுகளில் இருந்து சுமார் 100% மேல் அதிகரித்து 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் இன்று சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளது. பயன்பாடு அதிகரித்ததன் காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதியும் அதிகரித்திருக்கிறது. மொத்த பயன்பாட்டில் இறக்குமதி மட்டுமே 60% உள்ளது. சர்வதேச சந்தையில் போர் உள்ளிட்ட காரணங்களால் உலக நாடுகள் பாதிக்கப்படும் போது அதன் விளைவு அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்கும். ஆனால் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு அதற்கான தீர்வை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். ஒரு புறம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கையில் அவரது அமைச்சரவையில் இருந்து கொண்டு தனது பிறந்தநாள் விளம்பரத்துக்காக பொதுமக்களிடையே வீண் பீதியை ஏற்படுத்துவதை அண்ணன் திரு ஏவா வேலு அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். எதுவுமே தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்ததைப் போல கிரிக்கெட்டில் எத்தனை கோல் அடித்தார்கள் என்ற திமுகவினர் வழக்கத்தை இது போன்ற தருணங்களில் காட்டுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல. திமுக காரங்களாம் எப்பேற்பட்ட அதிபுத்திசாலிகள் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட் மூலயமா எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருக்காரு. கிரிக்கெட்டில் எத்தனை கோல் அடித்தாங்க. ஆனாலும் இந்த மனுஷனுக்கு ஓவர் நக்கல்பா. ஒரு கட்சியில் 4-5 பேர் விளம்பர மோகத்தோட சுற்றினா பரவாயில்ல, ஒட்டுமொத்த கட்சியும் பப்ளிசிட்டி பிரியர்களாக இருந்தாங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? முதலமைச்சர் முதல் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஊர்பீஸ்கள் வரைக்கும் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க இவங்க 2 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். இவங்க கிட்ட போயிட்டு இந்தியாவா பாகிஸ்தானான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்தியாவா பங்களாதேஷான்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க. இந்தியாவா இல்லை சைனாவான்னு கேட்டிங்கன்னா சைனான்னு சொல்லுவாங்க. இந்தியாவா பாலஸ்தீனான்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீன் தான் சொல்லுவாங்க. ஏங்க நீங்களா இந்தியாவில் தானே இருக்கீங்க, இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே இருக்கீங்க, இங்களுடைய மக்களுக்காக தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, இங்கே தானே திங்குறீங்க, இங்கே தானே தூங்குறீங்க, எல்லாமே இங்கே தானே பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய விசுவாசம் மட்டும் ஏங்க இந்தியாவுக்கு இருக்கிறதே இல்லை. இந்தியாவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏங்க முரட்டுத்தனமாக முட்டுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது தப்பே கிடையாது, அரசியல் பண்ணி தான் ஆகணும். பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது உங்களுடைய உரிமை. ஆனால் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறீங்களா? இல்லையே. பாஜகவுக்கு எதிராக நான் அரசியல் பண்றேன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்கீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த பப்பு என்ன பண்றாரு? இந்தியாவை தரந்தாழ்ந்து தான் விமர்சனம் பண்றாரு. இந்தியாவை ஒட்டுமொத்த தேசத்தை தரந்தாழ்ந்து தான் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களும் இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கட்சி பெயர்கள் மட்டும்தான் வேற, மற்றபடி இவங்களுடைய கொள்கை கோட்பாடு மற்ற எல்லா கர்மாந்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்தியா எதிர்ப்பா மாறிட்டு இருக்கு. தயவு செய்து உங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு உங்களுடைய இழவெடுத்த கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணுங்க. இப்போ கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்ற செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த விவகாரத்தை காங்கிரஸ்காரங்களும் திமுக காரங்களும் எப்படி அணுகுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை பரப்புறாங்க? வேணும்னே செயற்கையா மக்களிடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க. வேணும்னே கச்சா எண்ணெய் நெருக்கடி இருக்கா,
இருக்கு. ஆனா அதை சமாளிக்கிற விதத்துல நம்முடைய அரசு சமாளிப்பாங்க. நமக்கு தேவையான அடுத்த பல தினங்களுக்கு தேவையான இருப்புகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நீங்கலாம் என்ன பண்றீங்க? செயற்கையான தட்டுப்பாட உருவாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா? அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தட்டுப்பாடா இருக்கு. பயங்கரமான நெருக்கடியில நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த நீங்க உருவாக்குறீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த பயங்கரமா பரப்புறீங்க. ஸ்ப்ரெட் பண்றீங்க. இவங்க வேணும்னே மக்களிடத்துல ஒரு பெரிய அளவுல பதட்டத்தை ஏற்படுத்தணும். இங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன உருவாக்கணும்னு தான் பண்றாங்க. முக்கியமா இந்த சன் நியூஸ், காங்கிரஸ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவர்கள், காங்கிரஸ்க்கு, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயத்த தான் தொடர்ந்து பரப்பிட்டு வரானுங்க. கச்சா எண்ணெய், சிஎன்ஜி, எல்பிஜி இந்த நெருக்கடியில மத்திய பாஜக அரசு எப்படி ஒவ்வொரு இந்தியரையும் பாதுகாக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவை சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. நீங்க பாஜகவை புகழ வேண்டாம். ஆனா மத்திய அரசு பண்ணக்கூடிய விஷயங்களை மூடி மறைக்காம அப்படியே போடலாம்ல. எதுக்கு தேவையே இல்லாம கண்டமேனிக்கு அவதூறுகளா பரப்பிட்டு வரீங்க? அந்த ஹார்மோஸ் வழித்தடம் மூடப்பட்டதுனால அங்க ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, பல உலக நாடுகளுக்கு எரிசக்தி தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிற வகையில மத்திய பாஜக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எவனாச்சும் சொல்றீங்களாடா? மத்திய அரசு அபிஷியலாவே ஏகப்பட்ட அறிக்கைகள் வெளியிட்டு இருந்தாலும் அதை பத்திலாம் எங்களுடைய ஊடகங்கள் வாய் திறந்து பேசுறாங்களா? இல்ல. முக்கியமா இந்த காங்கிரஸ் காரனுங்க இவனுங்க பண்ற அட்டூழியங்கள் இருக்கு பாருங்க. எப்பா முடியலங்க. அது எப்படிதான் இவ்ளோ விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு மத்திய அரசு வேடிக்கை பார்க்குதோ? சும்மாவே இருக்காங்க. மத்திய அரசு அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. ஏதோ நாம எல்லாருமே பிரதமர் மாரியும், நாம எல்லாருமே பாஜக காரங்க மாரியும், பாஜக பண்ணக்கூடிய விஷயங்களை நாம இங்க எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தனுக்கும் நாம இங்க உட்கார்ந்துகிட்டு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பேச வேண்டியவங்க பேசுறாங்களா? இல்ல. சும்மா இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் சன் நியூஸ் எவ்வளோ பெரிய ஊடகம் அது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம். அவன் பச்சையா புழுகிட்டு இருக்கான். இவங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல் முருகன் அவர்கள், அவர் தானே அந்த துறையுடைய இணை அமைச்சரா இருக்காரு. சேனலுடைய லைசென்ஸை கேன்சல் பண்ண வேண்டியதானே? அந்த ஒரு 2, 3 சேனலை கேன்சல் பண்ணா ஒட்டுமொத்த திமுகவும் காலி. ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்கங்க. நாம பாரத பிரதமருக்காக, நம்முடைய மோடிக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எவ்வளோ விஷயங்கள் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்றேன். கொஞ்சம் பாருங்க. எல்பிஜி தான் இப்போ மக்களுக்கு முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? பெட்ரோல், டீசலை விட எல்பிஜி இந்த சமையல் எரிவாயு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால நம்முடைய இந்திய அரசு என்ன பண்ணிருக்கு, அவங்களுடைய சட்ட திட்டங்களை யூஸ் பண்ணி புரோபேன், பியூட்டேன் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆகியவற்றோட அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களை எல்பிஜி உற்பத்தி பண்ண மாத்திருக்காங்க. அப்புறம் அரசு நடத்தக்கூடிய ஓஎம்சிக்கள், அதாவது இந்த ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இது எல்லாமே உள்நாட்டு எல்பிஜியில் 99% பெறாங்க. அதே நேரத்தில் வணிகர்களை விட வீட்டு பயன்பாட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உள்நாட்டு உற்பத்தியில் வரும். நம்ம மத்திய அரசு அடுத்த 74 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் இருப்பு கையில வச்சிருக்காங்க. சுமார் 250 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் வச்சிருக்காங்க. அதுக்கும் மேல வச்சிருக்காங்க. நாம 40 நாடுகளுக்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யா கிட்ட அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸ் காரணங்க, திமுக காரணங்களாம் என்ன மாதிரியான செய்தியை பரப்புனானுங்க? ரஷ்யா கிட்ட நாம எண்ணெய் வாங்குறதே கிடையாது. அமெரிக்கா கூட டீல் போட்டதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்ட பிசினஸ் பண்றதை நாம நிறுத்திட்டோம். ரஷ்யா கூட நாம பகையை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அது உண்மையே கிடையாது. நாம இப்ப வர ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கோம். அது சமீப காலமா இன்னும் அதிகமா தான் வாங்கிட்டு இருக்கோம். பல உலக நாடுகள் நடக்கிற போரினால பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. எரிசக்தி அந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும் அவ்வளோ நாடுகள், வளர்ந்த நாடுகள் கஷ்டப்படுறாங்க. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இல்லவே இல்ல. இவனுங்க அவ்வளோ அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப வரைக்கும் சிலிண்டரை புக் பண்ணா வரதானே செய்து, சிலிண்டர் இல்ல அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்றாங்களா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஎன்ஜி வீடுகளுக்கும், சிஎன்ஜி வாகனங்களுக்கும் தேவையான இயற்கை எரிசக்தி அது 100% கிடைக்குது. இயற்கை எரிவாயுக்கு நம்ம நாட்டில் தட்டுப்பாடே இல்ல. தொழிற்சாலைகள், தேயிலை தோட்டங்கள், உர ஆலைகள்னு எல்லாருக்குமே எரிசக்தியானது, இயற்கை எரிசக்தியானது கிடைச்சிட்டு தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல யாருமே ஃபேக்டரியை ஷட் டவுன் பண்ணல, யாருமே வேலையை விட்டு தூக்கல. இங்க இருக்கிற சிஎன்ஜி ஆட்டோக்கள் ஓடாமலாம் ஒன்றும் இல்லை, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய மத்திய பாஜக அரசு பக்காவா டிப்ளமசியை ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் அங்க இருக்கக்கூடியவர்கள் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் அவங்க எல்லாருமே நம்ம கூட நட்பு பாராட்டுறாங்க.
அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்முடைய மத்திய பாஜக அரசு இங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம இறக்குமதியும் பண்ணிட்டு இருக்கோம், ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பிசினஸும் நடக்குது, இன்னொரு பக்கம் நம்முடைய நாடும் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரனுங்க உலக உத்தமர்கள் மாதிரி என்னெல்லாம் பேசிட்டு வரானுங்க, எவ்வளவு அவதூறுகளா பரப்பிட்டு வரானுங்க. இவனுங்க ஆட்சியில இருக்கும்போது 1991ல எண்ணெய் தட்டுப்பாடு வரும்பொழுது இவனுங்க அரசு என்ன பண்ணிச்சு, இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சானுங்க இவனுங்க? நாம கையிருப்புல கோல்டு எல்லாம் வச்சிருவோம் இல்லையா, அந்த கோல்ட அடமான வச்சானுங்க. பெட்ரோல் பாண்டுல கடனை வாங்கினானுங்க. எவ்வளவு கடன் வாங்கினானுங்க தெரியுமா? அந்த கடன் எல்லாத்தையுமே மறைச்சானுங்க, மக்களிடத்துல மறைச்சானுங்க. அதனால நம்ம நாட்டுல பணவீக்கமானது அதிகமாச்சு. நாம எல்லாருமே அந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கஷ்டமே படுறது கிடையாது. பட் இந்த காங்கிரஸ்காரனுங்க ஆட்சி பண்ணும்பொழுது நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இப்போ பாஜக ஆட்சியில நாம என்னைக்காச்சும் அது மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோமா? கிடையாது. இதோ இவனுங்க வாங்கினானுங்க பாருங்க கடனு. இந்த பெட்ரோல் பாண்டு கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த கடனை வட்டி முதற்கொண்டு கட்டினது மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தான். கடனை அடைச்சிருக்கோம். நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு கையில இருக்கு. இங்க பெருசா யாரும் கஷ்டப்படுறதும் கிடையாது. பணவீக்கம் அப்படின்றது இல்ல. இவ்வளோ விஷயங்கள் பண்ணது பாஜக அரசு தான். ஆனா இந்த காங்கிரஸ்காரங்க என்னெல்லாம் பரப்பிட்டு வரானுங்க, எவ்வளோ அவதூறுகள் பரப்பிட்டு வரானுங்க. நரேந்தர் சரண்டர். மோடி ட்ரம்ப் கிட்ட அடிமையாயிட்டாரு. அமெரிக்காவுடைய பிரஷரை தாங்க முடியாம ரஷ்யா கூட பண்ற பிசினஸை இவங்க நிறுத்திட்டாங்க, ரஷ்யாவை எதிரியா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 1991ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கானுங்க. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, அந்த நேரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு பயங்கரமா கம்மியாச்சு. பெட்ரோல் பாண்டுல ஏகப்பட்ட கடனை வாங்கி குவிச்சானுங்க. உள்ளூர்ல இதெல்லாம் போதாதுன்னு உள்ளூர்ல ஏகப்பட்ட ஊழல் வேற பண்ணானுங்க. இப்போ அந்த நிலை இருக்கா? சிம்பிள் கொஸ்டின். இப்போ அந்த நிலை இருக்கா? உண்மையாலேயே காங்கிரஸ்காரனுங்களுக்கு முதுகெலும்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கடா பாப்போம். இவனுங்க ஆட்சியில மக்கள் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல, அது மாதிரியான கஷ்டங்களை இப்போ மக்கள் படுறாங்களா? கிடையாது, இல்லவே இல்ல. நம்ம நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி தடைப்படுதா? கிடையாது. வளர்ச்சி தடைப்படுதா? கிடையாது. வேலை வாய்ப்பு இழப்போன்ற ஒரு அபாயம் இருக்கா? மக்கள் பயப்படுறாங்களா? கிடையாது. இவனுங்களுக்கெல்லாம் இதாங்க காண்டு, இதா காண்டு. இவ்வளவு கஷ்டத்திலும் நாடு முன்னேறிட்டு இருக்கே அப்படின்ற வயித்தெரிச்சல். இவனுங்களாம் தான் தேச விரோதிகளாச்சே. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா இவனுங்களாம் முன்னேறினா சந்தோஷப்படுவானுங்க. ஆனா அவனுங்க தான் அங்க கஷ்டப்படுறானுங்களே. நாம இங்க வளர்ந்துட்டு இருக்கோமே, அதுதான் இவனுங்களால தாங்கிக்க முடியல. அந்த காண்டுல தான் வேணும்னே ஃபேக் நியூஸை பரப்பி விடுறானுங்க. வாயிலும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க.